டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். சமீபத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்தார். இதில் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி ஆலோசனையும் செய்யப்பட்டது. இந்த கூட்டத்தில் எடப்பாடியிடம் சீமான் பற்றியும் அமித்ஷா ஆலோசனைகளை மேற்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு வரும் அமித்ஷா சீமான் பற்றியும் எடப்பாடியிடம் பேச திட்டமிட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. சமீபத்தில் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா இடையே நடந்த மீட்டிங்ல தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே திமுக கூட்டணியை வீழ்த்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. வேறு கூட்டணிக்கு அரித்மேட்டிக் வாய்ப்புகள் கிடையாது அப்படின்னும் வேறு கூட்டணியால எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கடந்த லோக்சபா தேர்தலில் திமுகவின் வெற்றி சதவிகிதம் பல தொகுதிகளில் குறைவாதான் இருந்தது. பாஜக வாக்கு சதவிகிதம் தான் பல இடங்களில் திமுக வெற்றிக்கு காரணம். அதிமுக பாஜக சேர்ந்திருந்தா திமுகவை பல தொகுதிகளில் வெல்ல விடாம தடுத்திருக்கலாம் அப்படின்னு சொன்னதாகவும் தகவல் வருது. போனது போகட்டும், 2026 சட்டசபை தேர்தலுக்கு தயாராகணும் அப்படின்னும் நமக்கு இடையே நிறைய வேறுபாடுகள் உள்ளன. சில பதவிகள் சில தலைவர்கள் தொடர்பா நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் நமது கூட்டணியில எதிரா வரக்கூடாது. நம்முடைய இலக்கு சபதம் ஒன்றாகவே இருக்க வேண்டும். அது வெல்வது. நமது கூட்டணியின் நோக்கம் ஒன்றாகவே இருக்கணும். அது 2026 திமுகவை வீழ்த்துவது. அதுதான் நமது நோக்கம் மற்றும் கூட்டணியின் அடிப்படையா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். என்ன விலை கொடுத்தாவது திமுக ஆட்சியை 2026 சட்டமன்ற தேர்தலில் அகற்றுவதுதான் நமது குறிக்கோள் அப்படின்னு அமித்ஷா எடப்பாடி கிட்ட சொல்லியிருக்காராம். இந்த நிலையில தான் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்றிரவு தமிழ்நாடு வராரு. நாளை காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை பல்வேறு தரப்பினரை சந்திக்க இருக்கிறதாகவும் தகவல்கள் வருது. இதையடுத்து அதிமுகவின் முக்கிய டாப் எம்எல்ஏக்கள் சிலருக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முக்கியமான உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் தமிழ்நாடு வருகையை முன்னிட்டு முக்கியமான உத்தரவை நிர்வாகிகளுக்கு அமித்ஷா பிறப்பித்திருக்காரு. அதன்படி 5 நாட்களுக்கு சட்டசபை விடுமுறை விட்டுள்ள போதும் அதனால யாரும் வீட்டுக்கு போக வேண்டாம், சொந்த ஊருக்கும் போக வேண்டாம், எல்லாரும் சென்னையிலேயே இருக்குமாறு முக்கிய நிர்வாகிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தி இருக்காரா. இந்த கூட்டத்தில் அதிமுக பாஜக கூட்டணி பற்றி எடப்பாடி அமித்ஷா இறுதி செய்வார்கள் அப்படின்னு சொல்லப்படுது. நாளையே கூட கூட்டணி பற்றி இறுதி முடிவுகள் அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதிமுக கூட்டணியில இந்த முறை பாஜக கிட்டத்தட்ட 100+ இடங்களை பெற திட்டமிட்டிருக்கான். ஆமா, அதாவது 100+ இடங்களை பெற்றுவிட்டு அதுல சிலவற்றை தனது கூட்டணி கட்சிகளுக்கு பிரித்து கொடுக்கவும் முடிவு செஞ்சிருக்காங்களாம். அதாவது அதிமுக சில இடங்கள்ல கூட்டணி கட்சிக்கு கொடுத்தா பாஜகவும் கூடுதல் இடங்களை வாங்கி அதை டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் போன்றவர்களுக்கு பிரித்து கொடுக்கும் திட்டத்துல இருக்கான். அதாவது கூட்டணிக்குள்ளேயே உள்கூட்டணி கொண்டு வர திட்டமிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதன் மூலம் எடப்பாடியிடம் தினகரன், ஓ பன்னீர்செல்வத்தை சேருங்கள் அப்படிங்கிற கோரிக்கையை பாஜக வைக்க வேண்டியது இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. தேமுதிக, பாமக, புதிய தமிழகம் தொடங்கி இன்னும் சில உதிரி கட்சிகள் பெரிய கூட்டணி லிஸ்ட் அமித்ஷா கையில இருக்கா. இந்த லிஸ்ட்ல நாம் தமிழர் பெயரும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. இவர்களுக்கிடையே நாம் கூட்டணியை உறுதி செய்யணும், அதற்கான பணிகளை நாங்கள் செய்யறோம், இவர்கள் யாருடனும் மோதல் மட்டும் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு அமித்ஷா நாளை சொல்லும் வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் உருவாகி வரும் நிலையில இன்னொரு பக்கம் பாஜக அதிமுக கூட்டணியில நாம் தமிழர் கட்சியை இழுப்பதற்கான முன்னெடுப்புகள் நடந்து வருவதாகவும் சொல்லப்படுது. இதற்கிடையேதான் சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தூர்ல உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக தமிழ்நாடு வந்திருந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சந்தித்து பேசியுள்ளதாகவும் தகவல்கள் பரவுச்சு. அதேபோல சென்னையில தங்கியிருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமனை அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சந்தித்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேசியதாகவும் சொல்லப்படுது. ஆனா நிர்மலா சீதாராமனை சந்திக்கல அப்படின்னு திட்டவட்டமா மறுத்திருக்காரு. இதுவும் கூட பாஜக நாம் தமிழர் கூட்டணி பற்றி விவாதங்கள் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்க ஒண்ணா இருக்கு. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.